ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஒரு பாரம்பரிய உணவு திருவிழா குழந்தைங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கங்க. அதில் தீமை தரும் உணவுகள் எதெல்லாம், நன்மை தரும் உணவுகள் எதெல்லாம் அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அவங்க அதில் சார்ட்டாக போட்டிருந்தது. ரொம்பவே வியப்பாக இருந்தது. துள்ளி திரியும் பருவம் இந்த இளைஞர் பருவம், குமர பருவம். அந்த பருவத்திலே இப்படியெல்லாம் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்த்து நம்முடைய பாரம்பரியத்தை கண்முன்னே கொண்டு வந்தது மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. நம்மோட தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் பூட்டியும் பயன்படுத்தின அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், மறந்து போன அரிய வகை கீரைகள், நாம் அறியாத கீரை வகைகள், அறியாத அரிய காய்கறி வகைகள், அப்புறம் மூலிகைகள் என அத்தனையும் அவங்க சாட்டு மூலமாக படங்களோடு போட்டிருந்தாங்கங்க. வெறும் சாட்டை போடுறதை விட அந்த படங்களோடு காமிக்கும்போது நாமும் அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாருங்களேன், ஒரு உணவு திருவிழா அப்படின்ன உடனே எவ்வளவு அற்புதமாக அவங்க முந்தின நாள், இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே முந்தின நாள் அவர்கள் செய்திருந்த ஏற்பாடுகள். குழந்தைகள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு அற்புதமாக செய்கிறாங்க பாருங்கள். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? பெரியவர்கள் குழந்தைகளுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பாருங்கள், மரத்திலேயே அத்தனை வகை, அதாவது வித்தியாசமான ஒரு தனித்தன்மையோடு அவர்கள் செய்திருக்காங்க பாருங்களேன். மரத்தில் துளசியினுடைய வகைகள் எல்லாம் கண் முன்னாடி அது என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்படி நம்மை விட ஒரு படி மேலாக சிந்திக்கும் ஆற்றல் இந்த இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கு உண்டுங்க. நாமெல்லாம் நம்ம அனுபவசாலிகள், அதனால் நாங்கள் சொல்கிறத கேட்கணும், நீங்கள் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் அடக்கிடுறோங்க. ஆனால் அவர்களை பேச விட்டு, அவர்களை செய்ய வைத்து, அவர்களை ஒரு முன்னெடுப்பு செய்ய நாம் பழக்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? அதாவது இந்த பருவம் அப்படிங்கிறது யார் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிற பருவம். ஆனால் எப்படி சொல்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. நாம் அவர்களுக்கு பிடித்தமானவர்களாக, பிடித்தமான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்கும்போது இந்த இளைய சமுதாயம் நமக்கு பெருமை சேர்ப்பாங்க. அப்படிங்கிறது தாங்க இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உருகிடும் வெண்ணெய் போல் பேசுகின்ற ஆற்றல் பெற்ற விவேகானந்தர் ஒரு முறை சொல்லியிருப்பார், இளைஞர்கள் ஒரு 20 இளைஞர்களை என்னிடத்தில் கொடுங்கள், அவர்களை நீங்கள் எப்படி மாற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்களோ நான் அப்படி மாற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவிற்கு இளைஞர் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. உண்மைதாங்க, இளைஞர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு யானை பலம் வந்த போல ஒரு இது நமக்கு தோன்றுங்க. நான் இந்த குமரப்பருவ மாணவ செல்வங்களோடு பணிபுரிந்த காரணத்தினால், அது இதற்கு முன்பு இருந்த பள்ளியிலும் சரி இப்பொழுதும் சரி, எனக்கு என்னமோ எனக்கே ஒரு ரொம்ப ஒரு பலம் வந்தது போல், இந்த 52 வயதிலும் இளமையாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அவர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது. காரணம், அந்த அளவிற்கு அவர்கள் ரொம்ப ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளாகட்டும், அவர்களின் அந்த மன மகிழ்ச்சியாகட்டும், உதவி செய்யும் மனப்பான்மையாகட்டும், கூட்டாக எல்லாரும் செய்கிற விஷயங்களாகட்டும் பிரமிப்பை ஏற்படுத்தும். இது மறுநாள் மாநகர் மன்ற உறுப்பினர் அம்மா அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவ செல்வங்களை பாராட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இது பெரிய விஷயம் என்னென்னா, அம்மா அவர்கள் வந்த உடனே அவங்க குழந்தையாக மாறிட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய மலரும் நினைவு, அவங்க தாத்தா கூடயும் பாட்டி கூடயும் இருந்த ஒரு நினைவை அவர்களுக்கு நாம் நினைவூட்டி விட்டோம் என்று கூட கூறினார்கள். அவர்கள் பேசிய வார்த்தைகளும் கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவின் கடைசியில் இருக்குது. அம்மா அவர்கள் பார்த்துட்டு, அச்சச்சோ நான் சாப்பிடாமலே இன்றைக்கி வந்திருக்கலாம் போலையே, எங்கள் ஆச்சி எனக்கு செஞ்சு கொடுத்த எல்லா உணவும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த அத்தனை பேரும், ஆசிரியர் பெருமக்களும், பெற்றோர்களும், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்தவர்களும் பார்த்து வியந்து தன்னை மறந்து நின்ற ஒரு சூழ்நிலையை அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் கண்காட்சியாக கண்டோங்க. ஏன்னா இத்தனை சிறுதானிய உணவுகள் இருக்கிறதா என்று
அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கிறார் அம்மா அவர்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து இப்போ உள்ளே செல்லலாமா? உள்ள சென்ற உடனே தானே இருக்குது, ஓ இத்தனை வகைகள் இருக்கிறதா என்ற ஆச்சரியத்தில் அப்படியே தன்னை மறந்து நிற்கும் நிலை இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் உருவாகும். அம்மா அவர்கள் உட்கார்ந்த உடனே நம்முடைய பாரம்பரிய நடனமான பரதம் இப்போ அரங்கேறுகிறது. அதிலுமே சிறுதானியத்தை குறித்த ஒரு பரதம் தாங்க 2 குழந்தைகள் ஆடுறாங்க. அது நம்முடைய இந்த காப்பிரைட் பிரச்சனையின் காரணமாக அந்த குழந்தைகளுடைய நடனத்தை இதில் என்னால் இணைக்க முடியாத சூழ்நிலை. எல்லாமே சிறுதானியத்தை குறித்து தாங்க. பாருங்கள், ராகி சேமியா, நாம் அறியாத சோளக்கூழ் தெரியும், சோள கிச்சடி, சோளப்புட்டு, எத்தனை சிறுதானியங்கள் இருக்கிறதோ அத்தனையிலேயும் பொங்கல் இருந்தது, அத்தனையிலேயும் தோசை இருந்தது, அத்தனையிலேயும் அடை இருந்தது, அத்தனையிலேயும் கிச்சடிகள் இருந்தது, பணியாரம் இருந்தது. இதெல்லாம் நாம் அறிந்தது. ஆனால் தெரியாத அத்தனையிலேயும் கேக்குகள் இருந்தது, அதிரசம் இருந்தது, ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருந்தது, உருண்டைகள் இருந்தது. பாருங்கள், பாட்டியே உட்கார்ந்து அத்தனையும் இலை போட்டு மண் பாத்திரத்திலே பரிமாறிய காட்சி இங்கே பாருங்கள். சப்ஜா சீட்ஸை பார்த்து மலேசியன் கோவக்காயா, செரி டொமேட்டோவா, லெமன் கிராஸா, இது எங்கே கிடைக்கும் என்று வந்த பெரியவர்கள் கேட்பது போல மாணவ செல்வங்கள் அத்தனையையும் கண்முன்னே கொண்டு வந்து விட்டார்கள். இங்கே பாருங்கள், பாரம்பரியமாக குடிசை வீடு. அங்கே பாருங்கள், பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. குடிசை வீட்டில் நார் தட்டில், நார் டம்ளரில், அந்த மாதிரி பனை ஓலையில், இலையில், இப்படி பாருங்கள், கண்கொள்ளா காட்சி. இதில் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உணவு பரிமாறப்பட்டது என்பது தானே ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. அதாவது குழந்தைகளுக்கு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டோம். அவர்கள் ஒரு உணவை சமைத்து எடுத்து வந்ததை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இத்தனையும் அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நினைத்தே பார்க்கவில்லைங்க. அத்தனை பேருக்கும் அவர்கள் குட்டி குட்டியாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் வச்சு அவ்வளத்தையும் அவர்களுக்கு வந்தவர்கள் எல்லாம் வயிறார அப்பப்பா எங்களுக்கு போதும் என்று சொல்கிற அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. சாப்பிட முடியாமல் எடுத்து வைத்து பின்பு சாப்பிடுகிறோம் என்று சொல்லும் அளவிற்கு உணவு பரிமாறப்பட்டது. எங்கே இதை கற்றுக்கொண்டால்? நச்சினையிலே கூட ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கும், எங்கே இந்த குழந்தை இதையெல்லாம் எந்த கல்லூரியிலே கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஆச்சரியப்பட்டு போனேங்க நானே. என் குழந்தைகளுக்கு யார் கற்றுக் கொடுத்தது இப்படிப்பட்ட உபசரிப்பினை? நம் தமிழருடைய பண்பாடே உபசரிப்பு தானங்க. விருந்தினரை உபசரிப்பது என்பது தமிழர் பண்பாடு. அதை அத்தனை குழந்தைகளும் அழகாக மிக மென்மையான ஒரு அணுகுமுறையை அவர்களிடத்திலே பார்க்க முடிந்தது. இதிலிருந்து பெரியவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், மாணவர்களுக்கும், அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு சிறியவர்கள் என்று அவர்களை தட்டி வைக்காதீர்கள், சிறியவர்கள் என்று அவர்களை கடுமையாக நடத்தாதீர்கள், சிறியவர்கள் என்று அவர்களை பேச விடாமல் தடுக்காதீர்கள். அவர்களிடம் வாய்ப்புகளை வழங்கி பாருங்கள். அப்பொழுது தெரியும், ஆஹா, நம்மிடமில்லாத பல திறமைகள் அவர்களிடம் இருக்கிறதே, எங்கே இவர்களெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் என்று. ஏனென்றால் குழந்தைகள் எல்லாம் நாம் சொல்வதை கேட்பவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் நம்மை பார்த்து கற்றுக்கொள்பவர்கள். ஆக நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி வாழ்க்கையாக அவர்களிடத்திலே வாழ்ந்து காமித்தால் போதுங்க, அவர்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், வர அவங்களுடைய தங்கச்சிமார்களுக்கெல்லாம் உணவு பரிமாறப்பட்டது. இப்படி அவங்க சொல்கிறாங்க, பள்ளியிலேயே இந்த ஒரு வருடத்திற்கு இந்த ஒரு நாள் எங்களுக்கு போதும், இந்த ஒரு மகிழ்ச்சியான நாள், இந்த பள்ளியில் இன்று நடந்த இந்த பாரம்பரிய உணவு திருவிழா எங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு நாள் போதும் அப்படின்னு சொன்னாங்கங்க. அந்த அளவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நாள். இதன் மூலம் இந்த குழந்தைகள் சிறுதானிய உணவுகளை அறிந்து கொள்கிறார்கள், எப்படியெல்லாம் மற்றவர்களிடம் பழக வேண்டும், எப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் பரிமாற வேண்டும், எப்படி உபசரிக்க வேண்டும், எவ்வளவு புன்முறுவலோடு எப்படியெல்லாம் அந்த நாள் முழுக்க நாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அந்த டேபிள் சென்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அதை அழகாக அந்த இதை வைக்கிறது. பாருங்களேன், அந்த கொடுக்கும் மனப்பான்மை, அந்த கொடுப்பதிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த குழந்தைங்க முகத்தில் தெரியுது பாருங்களேன்.
இதையெல்லாம் எப்போங்க கற்றுக்க போகிறாங்க? கல்வி கல்வி என்று மாணவர்களை முடக்காதீர்கள் பெரியவர்களே. கல்வியோடு பிற செயல்பாடுகள் அவர்களுக்கு தேவை. என்னத்த ஒரு உணவு தானே செஞ்சுட்டு வந்தாங்க, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணுறதிலிருந்து, அதை பரிமாறுவதிலிருந்து, அழகுபடுத்துவதிலிருந்து, மற்றவர்களுக்கு அதை கொடுப்பது, உபசரிப்பது, இன்னும் அதில் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகும். தனித்தன்மை வெளிப்படும். ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி நிலவிச்சுங்க. இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுக்காமல் போனால் எப்பொழுதுங்க அதெல்லாம் கற்றுக்குவாங்க? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, தட்டி கொடுங்கங்க. அந்த தட்டி கொடுப்பதில் தாங்க ஒரு குழந்தை மேலே 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 உயர்ந்து கொண்டே போவாள். அவர்களை தட்டி விடாதீர்கள், தட்டி கொடுங்கள். தட்டி கொடுக்க கொடுக்க மாணவ செல்வங்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் இதுபோன்ற வாய்ப்புகளை, அது உணவு திருவிழாதான்னு கிடையாதுங்க, ஏதோ ஒரு விதமான சந்தோஷமான விழாக்களை கொண்டாடி கொண்டே இருங்கள். மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு பலவிதமான திறமைகளை அவர்களுக்குள்ளே கொண்டு வரும். அந்த திறமைதான் அவர்களை வாழ வைக்குமே தவிர கண்டிப்பாக இந்த கல்வி மட்டும் அவர்களுக்கு இருந்தால் போதாது. அதோடு மற்ற திறமைகளும் வேணும். அந்த திறமைகள் தான் அவர்கள் வெளி உலகத்திற்கு செல்லும் பொழுது தங்களை அவர்கள் புதுப்பித்து கொள்ளவும், மற்றவர்களோடு அவர்கள் சேர்ந்து வாழவும், மற்றவர்களோடு பரிணமிக்கவும், மற்றவர்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சரியாக கொண்டு செல்லவும் சரியான ஒரு வழி இதுபோன்ற விழாக்கள் தான் என்று நான் எண்ணுகிறேன். அதை நான் செய்தும் விட்டேன். நம்ம கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வகுப்புலையும் மாணவர்கிட்ட சொல்வேன், வீட்டில் தோட்டம் வைங்க, எல்லா குழந்தைங்களையும் தோட்டம் வைக்க என்கரேஜ் பண்ணியிருக்கேன். சிறுதான உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, இப்படி நிறைய என்கரேஜ் பண்ணுவேங்க. ஆனால் எனக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்து இதையெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் சும்மா விடுவேனா என்ன? அதனால் தான் என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, குழந்தைகள் மூலமாக அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு விதையை நான் போட்டுவிட்டேன். அது செடியாகி மரமாகி தழைத்து ஓங்கட்டும். நீங்களும் இதுபோன்ற வாய்ப்புகளை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். உங்கள் அருகில் உள்ள குழந்தைகளுக்கும் இதுபோன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அவையெல்லாம் வளர்ந்து மரமாகி நாம் எப்படி ஆரோக்கியமான வாழ்விற்குள் வருகிறோமோ அதே போல் நம் குழந்தை இளைய சமுதாயத்திற்கு இதுபோன்ற விஷயங்களை நாம் விட்டு செல்வோம். அவர்கள் ஆரோக்கியமாக வாழட்டும். நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் எப்படி மருத்துவமனை இல்லாமல் வாழ்ந்தார்களோ, மருத்துவமே இல்லாமல் வாழ்ந்தார்களோ, அதுபோல நம்முடைய இளைய சமுதாயமும் கைமருந்தோடு இயற்கையான வாழ்க்கையோடு ஆரோக்கியமாக வாழட்டுமே. அவர்களுக்கு இந்த சிறுதானியங்களையும், அறிந்து போனவற்றையும் அழிந்து போனவற்றையும் அரிய வகைகளையும் நாமும் தான் விட்டு சொல்வோமே. அவர்களிடம் விட்டு சென்றால் நமது சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அல்லவா? கண்டிப்பாக ஏற்படுங்க. நீங்களும் இதையெல்லாம் இனி தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, இதனுடைய தொடர்ச்சியாக அம்மா அவர்கள் பாராட்டியதும் அதை குழந்தைகள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் சந்தோஷமாக அப்படிங்கிற நிகழ்வும் இதில் வருதுங்க. குழந்தைகள் நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அம்மா எங்களுக்கு இந்த நாள் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லி. எங்க தமிழம்மா நம்ம பாரம்பரிய உணவை எங்களுக்கு செய்யறதுக்காண்டி ஒரு போட்டி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நாங்க நிறைய கத்துருக்கோம். அதாவது பாட்டிமார்கள் எல்லாரும் என்ன சமைச்சாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அதனால தமிழம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதுல ஏற்பாடு பண்ண மேடம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். வந்த டீச்சர்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்துட்டு கவுன்சிலர் அம்மாவுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம்.